அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில் படித்து அதுவும் அந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாணவனாக வந்து தமிழகத்திலே சேர்ந்த ஒரு கல்லூரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பண்ணியிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே வெளிக்கொண்டு படித்து அரசு பள்ளியில் முதல் மாணவன் வந்து தமிழக அரசு 7.5 ரிசர்வேஷன்ல ஃப்ரீ சீட்ல வந்து இப்போ படிச்சிருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யோகானந்தன். அவர் வந்து சேனல் சார்பாக வந்து வரவேற்கிறோம். ஓகே யோகானந்தன். சொல்லுங்க சார். இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை பற்றி நீங்கள் இன்ட்ரோ பண்ணுங்க. ஓகே சார். சார் மை நேம் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோகநாதன். நான் வந்து நான் சின்ன குடும்பத்தில் தான் பிறந்தேன். அப்பா வந்து கூலி வேலை செஞ்சு தான் குடும்பத்தை எல்லாம் நடத்திட்டு போறாரு. நானும் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். 6th to 12th வரைக்குமே எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். அங்க பாத்தீங்கன்னா இப்படி நம்ம 12th நான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுனால எனக்கு கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுனால நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சதுனால 7.5 வந்து நான் ஃப்ரீ சீட்டால நல்ல ஒரு காலேஜில் சேர்ந்தேன். நல்ல ஒரு காலேஜில் நல்ல கோர்ஸையும் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். சார் அடுத்து உங்களுக்கு கேள்வினா சார்? சார் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சதுக்கு அப்புறம் நான் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் என்னோட 10th அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னாவே என்னோட கனவு வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறது தான். சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து 10th முடிச்சுட்டு வேற ஸ்கூல் ஜாயின் பண்ணி நம்ம பிஎஸ்டி அந்த மாதிரி எடுத்து படிக்கலாம், அது மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நான் எப்போ 10th முடிச்சு மார்க் எல்லாம் வந்த பின்னாடி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு அப்புறம் இந்த கோவிட் டைம்ல வந்துச்சு இல்ல சார், அப்போதான் ரொம்ப இதாயிடுச்சு. அப்போதான் நான் பார்த்தேன் இந்த ஐடி கம்பெனி எம்ப்ளாயிஸா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் சேலரி வந்து கம்மி ஆகல. இப்ப மத்த ஸ்டாஃப்ஸ் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சேலரி வந்து டிக்ரீஸ் ஆச்சு, ஆனா அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு இன்க்ரீஸ் தான் ஆச்சு. பிளஸ் அவங்களால தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்டே உள்ள வந்துச்சு கோவிட் டைம்ல. ஓகேவா? அதனால நான் பார்த்தேன், சரி நம்ம இன்ஜினியரிங் லைன் அப்ல போலாம், இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல போயிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கனவை நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பாத்துல தான் இப்போதைக்கு நான் போயிட்டு இருக்கேன். சோ உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு? கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? கட் ஆஃப்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் அதை கொஞ்சம் மாணவர்களுக்கு சொன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பல்வேறு வகையான கிராமப்புறங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்னா என்னன்னு தெரியாது. ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில மாணவர்கள் நல்லா பால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆகலாம் சொல்லி ஒரு எய்ம் இருக்கிற மாணவர்களுக்கு அந்த கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்றாங்க, எந்தெந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா பின்வரும் மாணவர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி கட் ஆஃப் மார்க் அதிகமாக எடுத்து நல்ல ஒரு கல்லூரியில் சேர்ந்த வாய்ப்பு அளிக்கும். ஸோ அதை வந்து சொன்னா நல்லா இருக்கும். ஓகே சார், கன்ஃபார்ம் சொல்றேன். இப்போ நீங்க 12th பொறுத்த வரைக்கும் உங்களோட மார்க் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டே கிடையாது, அது சும்மா ஜஸ்ட் ஒரு பந்தாக்கா தான், அது மாதிரி சொல்லலாம். ஆனா கட் ஆஃப்ன்றது நம்ம காலேஜ் வந்து நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் எடுத்து எந்த இதுல போக போறாங்க அப்படின்றதுக்காக யூஸ் ஆகிற ஒரு முக்கியமான ஒரு மார்க்னு சொல்லலாம். அந்த கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான விளக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பின்வரும் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் இதுக்கு வந்து எலிஜிபிளான்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பயாலஜி குரூப்பா இருக்கணும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பா இருக்கணும். இது இருக்கிறவங்களுக்கு அந்த கட் ஆஃப் மார்க் கால்குலேட் பண்றதுக்கான சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் மார்க் வந்து நீங்க 100க்கு எவ்வளவு இருக்கிறீங்களோ அதை அப்படியே வச்சிருப்பாங்க. பிளஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணிக்கிட்டு மேக்ஸ் மார்க்கையும் இதை டிவைட் பண்ண மார்க்கையும் ஆட் பண்ணிக்குவாங்க. இதுதான் சார் டோட்டலா நம்ம 200க்கு எவ்வளவு கட் ஆஃப்ன்ற மாதிரி. என்னோட கட் ஆஃப் மார்க் வந்து 180 சார். ஓகே, 180 நல்ல கட் ஆஃப் மார்க் எடுத்து 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரியில் ஒரு கவுன்சிலிங் மூலமா ஒரு தலை சிறந்த கல்லூரி வந்து பிடெக் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு போறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அரசு பள்ளியில் படிச்சீங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சீங்கன்னு சொல்லுங்க. ஸோ நீங்க கல்லூரியில் காலடி எடுத்து வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எது மாதிரியான சுச்சுவேஷன் நீங்க கிரியேட் பண்ணீங்க? உங்களோட ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு? மேலும் நீங்கள் தமிழ் மீடியம் படித்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் வந்து இன்ஜினியரிங் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தடைகள் இருக்கா, இல்லை வந்து நீங்கள் எவ்வாறு அந்த தடைகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடைகளை உடைத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேற்கொண்டு நல்லபடியாக மார்க்கும் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா
அரசு பள்ளியில் படித்த தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சில டிப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார், சொல்றேன் சார். இப்போ நீங்க இப்போ எனக்கு இந்த ஏஐ கான்செப்ட் வந்துச்சு இல்லை சார், இது வந்ததுனால எனக்கு வந்து இது வந்து எனக்கு 10th இருந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. நான் 10th படிக்கும் போது இருந்து சைட் பை சைடா கூகுள்லயோ இல்ல ஜெமினிஐ அந்த மாதிரியோ நான் சர்ச் பண்ணி தான் படிப்பேன். அப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து நல்லா டெக்ஸ்ட் புக் வந்து அப்பயும் நல்லா ரெஃபர் பண்ணுவேன். டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத ஆனா மக்கப்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன புரியுது, நான் என்ன தெரியுது அங்க எழுதுறேன், அவ்வளவுதான். ஓகே சார். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போனப்போ என்னென்ன பிரச்சனை சந்திச்சேன்னு சொல்றேன். இப்போ நான் வந்து இங்க படிச்சது ஃபுல்லா தமிழ்ல. அங்க போயிட்டு என்னால இங்கிலீஷ்ல டக்குன்னு பேசவும் முடியாது, அடுத்தவங்க ஒரு கான்வர்சேஷனும் பண்ண முடியாது. அந்த நேரத்துல நான் என்ன பண்ணேன்னா, சரி ஸோ நாம் இதுதான் இப்படிதான் இருக்கும் காலேஜ், நம்மளதான் நாம பில்ட் பண்ணிக்கணும், ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் நான் என்னோட இதை ஸ்டார்ட் பண்ணேன் சார், ஜேர்னியை. இப்போ அது மாதிரி நல்லா சக்ஸஸா போயிட்டு இருக்கு. ப்ளஸ் டே பை டேவா என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நானும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கேன் சார். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க வகுப்புல வந்து யாருக்காவது ஒரு 100 மாணவர்கள் இருக்கும்போது முதல் செமஸ்டர் வந்து எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, 2ஆம் செமஸ்டர் எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, ஸோ அந்த முன்னேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, அதோட ஹார்ட் ஒர்க் வந்து நீங்க எப்படி பண்ணீங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் மேக்ஸிமம் என்னோட காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ்ன்றதுனால அவ்வளோ படிக்கிற இதெல்லாம் இருக்காது. நம்ம லைட்டா படிச்சாலும் அதை நாம நம்மளோட நாலேஜ் வச்சு நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதிருக்கலாம். ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இப்போ எனக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் செம் கட் ஆஃப் வந்து பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 8.6. செகண்ட் செம்முக்கு வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த எவ்வளவு வரப்போகுதுன்ட்டு. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க, என்ன வந்து பிரான்ச் படிக்கிறீங்க, ஸோ அந்த பிரான்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் எது இருக்கு, அது மாதிரி சப்போஸ் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்ஜினியரிங் முதலாம் ஆண்டு இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டனமஸாக இருக்கட்டும், நான் அட்டனமஸாக இருக்கட்டும், காமன் சப்ஜெக்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கான பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் பிசிக்ஸ் இல்லை இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அது போன்ற சப்ஜெக்ட் கூட, மேலும் சில கம்ப்யூட்டர் சம்பந்தமா இல்லை வந்து நீங்க என்ன துறை படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சார் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இப்போ நான் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காருன்னா பிடெக் ஐடி அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் சார் போயிட்டு இருக்கேன். நீங்க இதுல பாத்தீங்கன்னா இதோட ஜாப் ஸ்கோப்னு பாத்தீங்கன்னா ஐடி எம்ப்ளாய் மேக்ஸிமம் அதுக்கு தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. பிளஸ் இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கேக்குறீங்களா, அது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மட்டும் தான் சார். மற்ற எதுவுமே உங்களுக்கு லைஃப்ல எதுவுமே யூஸ் ஆகாது. இப்போ நீங்க சொல்ற இன்ஜினியரிங் பிசிக்ஸ் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரின்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் நமக்கு எதுவுமே சும்மா ஜஸ்ட் அரியர் வைக்காம நான் கிளியர் பண்ணிட்டு போக, அதுக்கு மட்டும் தான் யூஸ் சார். ஓகே சார். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் வந்திருக்கேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாவே என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து அரசு பள்ளியில் படித்த மாணவர்களாக இருக்கணும், அதாவது 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்புல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத மாணவர்களாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரியாது சார். சிம்பிளா அவங்களுக்கு புரியுற வகையில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்றால் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் எனக்கும் புரியும் அவங்களுக்கும் புரியும். சொல்றேன் சார். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பாத்தீங்கன்னா இது சிஸ்டம், இது கிட்ட நாம பேசி அதுக்கு புரிஞ்ச பாஷையில நமக்கு என்ன தேவையோ அது வாங்குறது. இது கோடிங்னு சொல்லுவாங்க. பிளஸ் அந்த கோடிங்கான சில சின்டெக்ஸ்லாம் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி பண்றதுனால நமக்கு ஈஸியா நம்ம வாங்கலாம் சார். சின்டெக்ஸ்னு சொல்றீங்க, ப்ரோக்ராமிங் அது வந்து அரசு என்ன சொல்றது கம்ப்யூட்டர் படிச்ச மாணவர்கள் சம்பந்தமா இருக்கும். ஓகே சார். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸாம்பிளா பொதுவாக லாங்குவேஜ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் அது மாதிரி இருக்கு. அது மாதிரி வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற லாங்குவேஜஸ் இருக்கா? இருக்கு மக்கள் புரியும் இருக்கு சார். ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்ச லாங்குவேஜ் வந்து சி ப்ரோக்ராம், அந்த லாங்குவேஜ் சொல்லலாம் சார். அந்த லாங்குவேஜை கத்துக்கிட்டாதான் எல்லாத்துக்குமே பெஸ்ட் சார். அதை வச்சுதான் எல்லாத்துக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஃபார் சி லாங்குவேஜ் அதாவது பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் முதல்ல வந்து கண்டுபிடிச்சது சி லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாணவர்களாக இருக்கட்டும், நம்ம யூடியூப் சேனல் வியூவர்ஸாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு கோடிங் பண்ணி காமிச்சா பண்றேன் சார், கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார். இப்போ வந்து சி ப்ரோக்ராம் தவிர வேற என்னென்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் இருக்கு, சிம்பிளா லிஸ்ட் அவுட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக மாணவர்கள் வந்து இப்போ அரசு பள்ளியில் படிச்சுட்டா இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூரல் குக்கிராமத்தில் படிச்ச மாணவர்கள் இருக்கும், அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதம் இருக்கிறதுனால யாராவது மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த லாங்குவேஜ் எல்லாம் சார் சொல்லியிருக்காரு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் போக போகிறோம், அது வந்து கம்பல்சரி நம்மளுக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு அவங்க வந்து ஓனா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணியோ சாட்ஜிபிடி டிக்கெட் வாங்கி வந்து அவங்க படிக்கிறது வந்து யூஸ்ஃபுல் ஆகும். அதனால என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கு, அது வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டிங் என்னென்ன லாங்குவேஜ் சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சார் சொல்றேன் சார். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சி சொல்லிட்டேன் சார்.
அடுத்து C++ இருக்கு, ஜாவா இருக்கு, பைத்தான் இருக்கு, ஓகே ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு, C# இருக்கு, PHP இருக்கு. நீங்க சார் சொன்னாங்க நிறைய லாங்குவேஜ் சொன்னாங்க. ஸோ பொதுவாக சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ வந்து அரசு பள்ளியில் இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ப்ரோக்ராம்ஸ் மாணவர்களுக்கும் சிம்பிளாக ஒரு லாங்குவேஜஸ் ஓகே இப்போ வந்து சி சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக சொல்லிட்டாரு. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற லாங்குவேஜஸ் என்ன சார் அது வந்து நீங்கள் எப்படி அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க போட்டு காமிக்கணும்னு சொன்னீங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற லாங்குவேஜ் என்ன அதுக்கு நீங்கள் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் பண்ணி மாணவர்களுக்கு வந்து காமிக்க முடியுமா? எஸ் சார், கன்ஃபார்ம் கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நீங்கள் கேட்டீங்க சி லாங்குவேஜில் வந்து எனக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணி காமிங்க அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். Ctrl+N அமுத்தினீங்கன்னா நியூ டேப் ஓப்பன் ஆகிடும். நமக்கு வந்து இதுனா உங்களுக்கு ஏதாச்சும் தெரியாது, இதுனா நான் உங்களுக்கு சாப்டர் நடத்தும் போது சொல்கிறேன். ஓகேவா, studio.h இது ஏன் போடுறேன்னா நம்ம வந்து சில இந்த இன்ட் மெயின் வந்து ஏன் போடுறோன்னா நம்ம சில வந்து எல்லாமே ஃபங்க்ஷனாக தான் எழுதுவாங்க. லைக் ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டு அதுக்குள்ளே தான் எல்லாம் ஒர்க் ஆகிற மாதிரி எழுதுவாங்க. இந்த மேலே இருக்கிற ஆஸ்டிக்கு இன்க்ளூடு அது இருக்குல்ல, அது வந்து இதுதான் ஃபைல். இதுக்குள்ளே தான் உனக்கு பேசிக்கான இன்புட் வாங்கிறதுக்கும் அவுட்புட் பண்ணுறதுக்கான அந்த ஃபைலோட இது வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது, studio.h தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி பண்ணுறது தான் இது. சரி, ஓகே. நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம் மட்டும் பார்க்கலாம், அடிஷன் ப்ரோக்ராம் மாதிரி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து டேட்டா டைப் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இன்ட்டு ஏ, சும்மா ஒரு வேரியபிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இன்ட்டு பி ஈக்குவல் டு 10 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இது என்ன பண்ண போறேன்னா நீங்கள் இன்னொரு வேரியபிள் போட்டுக்கலாம், இங்கே இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் கூட பண்ணிக்கலாம். இன்ட்டு சி அப்படின்னு போட்டுட்டு சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இப்படின்னு பண்ணீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் ஏவையும் பியும் ஆட் பண்ணி சிக்குள்ளே வச்சிருக்கிறேன் அப்படின்றத இதுக்கு அர்த்தம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதுதான் பிரிண்ட் எஃப்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணதை வந்து உனக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் சம்முன்னு மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள், சம்முன்னு கொடுத்து இங்கே வந்து நம்ம ஒன்று போடணும், பர்சன்டேஜ் டி இல்லைன்னா ஐ போடணும். ஏன்னா பர்சன்டேஜ் டி ஐ தான் எனக்கு பிரிண்ட் ஆகிறது வந்து இன்டிஜர் நம்பர் அப்படின்னு தெரியும். அதுக்காக தான் நம்ம பர்சன்டேஜ் டி இல்லைன்னா ஐ போடுறது. ஓகேவா, கடைசியாக நம்ம என்னத்தை பிரிண்ட் பண்ண போகிறோங்க, எனக்கு ஃபைனல் அவுட்புட் எதுக்குள்ளே இருக்குது, சிக்குள்ளே தான் இருக்குது. சிக்கு இங்கே போட்டுட்டா போகுது. ஓகேவா, இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். கம்பைல் அண்ட் ரன் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவ் கேட்கும். இதை வந்து சும்மா ஜஸ்ட் நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து நான் டாட் சின்னு கொடுக்கலாம், இல்லைனா இங்கே வந்து கீழே வந்து சி சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆகிடும். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா சம் இஸ் ஈக்குவல் டு 25. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி இஸ் ஈக்குவல் டு 10. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15. இதுதான் இந்த மாதிரி தான் லைக் தட் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸே இருக்கும். ஆனால் இது சும்மா ஜஸ்ட் பேஸ் தான். ஆனால் இதை விட நம்ம இன்னும் அட்வான்ஸாக நம்ம பின்னாடி பார்க்க பாருங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்து பைத்தான் பார்க்கலாம். ஆனால் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற லாங்குவேஜ் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவும் பைத்தானும் தான். இப்போ பைத்தான் வந்து இப்போ 20s வந்த லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஜாவா தான் ஃபுல்லாக எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஐடி கம்பெனிஸ்லயும் சரி எல்லாத்துலயுமே சரி அதுதான் ஒரு மாதிரி ராஜ்யமா இருந்தது, அது மாதிரி சொல்லலாம் சார். ஓகே சார், இப்போ நீங்க சொல்றீங்க பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமுக்கும் ஒரு பைத்தன் ப்ரோக்ராமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் போட்டுருக்காங்க, அதுவும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து இப்போ பைத்தான்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாப்புலர் லாங்குவேஜ்னு நான் சொன்னேன், இதுவும் ஜாவாவும் சொன்னேன். ஜாவா வேணாம், ஜாவா வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பைத்தான் பார்க்கலாம். ஓகே,
அதே மாதிரி இதுலேயும் நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க, Ctrl+N அமுத்தினீங்கன்னா வரும். அதில் வந்து நம்ம சொன்னாங்க இந்த ஆஸ்டிக் போட்டு இன்க்ளூடு இதுக்குள்ள தான் உனக்கு பிரிண்ட்டு இன்புட் இருக்கு, அந்த மாதிரிலாம் இதிலலாம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக எடுத்தோன்னே இதில் கோட் அடிக்கலாம். இது டேட்டா டைப்பை நீங்கள் மென்ஷனே பண்ண வேணாம். ஓகேவா? இப்போ A is equal to 5, B equal to 10. ஓகேவா? இப்போ C is equal to A plus B அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து சும்மா பிரிண்ட், அங்கே வந்து பிரிண்ட் எஃப்னு யூஸ் பண்ணுவாங்க, இங்கே வந்து பிரிண்ட்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பிரிண்ட்னு கொடுத்து இங்கே வெறும் ஜஸ்ட் இங்கே உங்களுக்கு ஏதாச்சும் கொட்டேஷனில் வேணும்னா சம்முன்னு கொடுத்துட்டு அந்த சியை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இது நம்ம சும்மா ரன் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி சேவ் பண்ண சொல்லும். இங்கே அதே மாதிரி சும்மா ஜஸ்ட் ஃபஸ்ட்டுன்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? சம் இஸ் ஈக்குவல் டு 25 வருது. ஒன்றும் இல்லை, ஏ வந்து 5, பி வந்து 10. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுனால எனக்கு என்ன வருது? 15 வருது. ஓகேவா? இதுதான், இது வந்து இந்த மாதிரி லாங்குவேஜஸ் தான் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால ஆஸ் ஏ பிகினராக நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு நல்ல லாங்குவேஜாக இது இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம வந்து என்ன கேள்வி அது பார்க்கலாம். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோடிங்கே எனக்கு சுத்தமாக தெரியாது சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேட்ரி யூஸ் பண்ணிருக்கேன். கம்ப்யூட்டரே எனக்கு சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால வந்து அப்படி இருக்கிற மாணவர்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம்? ஏன்னா வந்து சி ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து லாங்குவேஜ் யூஸ் பண்ண வேணாம், லைக் ரொம்ப கம்மி வயசு இருக்குன்றீங்க. அதனால வந்து மாணவர்கள் ஒரு அச்சம் தான், ஓகே நம்ம வந்து சி படிக்கலாமா வேணாவா, இல்லை அதை விட வேற லாங்குவேஜ் எது படிச்சா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியேப்பட்ட லாங்குவேஜ் என்ன சார்? சார் அதுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்டா ஒரு பிகினராக இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பைத்தான் வந்து சூஸ் பண்ணலாம் சார். பெஸ்ட்டாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பைத்தான். ஓகே ஓகே சார். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ஜினியரிங் சேர்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 சேர்ற மாணவர்களுக்கு உங்களோட அட்வைஸ், காலேஜை செலக்ட் பண்ணதா இருக்கட்டும், இல்லை வந்து கவுன்சிலிங் சாய்ஸ் பண்ணிங்களா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட காலேஜ் செலக்ட் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து எப்படி இருக்கலாம், என்ன பண்ணலாம், இல்லை வந்து புதுசாக என்விரான்மெண்ட் வந்து எப்படி அடாப்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு மாணவர்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுதல். சார் என்னோட 1 year எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போயிட்ட அப்புறம் நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுமா அப்படின்ட்டு அங்கே காலேஜ் போனாதான் நமக்கு தெரியும். ப்ளஸ் அப்படி இல்லைனாலும் நாம அடாப்ட் ஆயிருக்கணும் அதுக்கு. ப்ளஸ் இங்க நம்ம வீட்டில் எப்படி இருந்தாலும் இருந்திருக்கலாம், அங்கே ஹாஸ்டல்ல போயிட்டு நம்ம அடாப்ட் ஆயிருக்கணும். ஓகே சார். சார் நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து படிக்கிறதுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கணும். நல்ல ஒரு இதாக இருந்துச்சுன்னா படிக்கிறது நல்லா இருக்கும். ஓகே அதான் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சில வழிகாட்டுதல் வந்து திரு யோகா வந்து நம்மளுக்கு யூடியூப் சேனல் வந்து அவரோட பொன்னாம் வந்து நம்மளுக்கு ஒதுக்கினாங்க. அவருக்கு மிக்க நன்றி. மேலும் அட்மிஷன் ஆர் எஜுகேஷன் ரிலேட்டடான எந்த ஒரு கமெண்ட் வேணுனாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வகையான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு இன்ஜினியரிங் தவிர. ஸோ என்னோட